ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 9 வசனம். எழும்பு எழும்பு பலன்கோள் கர்த்தரின் புயமே. எழும்பு எழும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே. தேவனுடைய புயமாய் இருக்கிற ஜனங்கள், அவருடைய கரத்தின் கிரியலாய் இருக்கிறவர்கள் எழும்பும்போது அந்த வல்லமை புரிந்தின கரம் எழும்ப வேண்டியது தேவனுடைய கரத்தின் திட்டங்களாய் இருக்கிற நாம் தான். எழும்பு எழும்பு வல்லமை பொருந்திய கர்த்தருடைய கரமே. அவர் கரத்தில் இருக்கிற அஷ்டாயுதம், அவர் கரத்தில் இருக்கிற கேடயம், அவர் கரத்தில் இருக்கிற பலன், அவர் கரத்தில் இருக்கிற செங்கோல், அவர் கரத்தில் இருக்கிற வல்லமை, அவர் கரத்தில் வரையப்பட்டிருக்கிற நீங்களும் நானும். அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்கிறோமோ அதை செய்கிற ஆண்டவர். இப்ப நாம எழும்பினாதான் அந்த கரம் நமக்காக எழும்பும். நாம் எழும்பினாதான் அந்த கரம் நமக்காக யுத்தம் பண்ணும். நாம் எழும்பினாதான் பரிசுத்தருடைய கரம் யுத்தத்திற்கு ஆயத்தப்படும். அதுல நாம் பட்டயமாக இருக்கலாம், கேடயமாக இருக்கலாம், ஈட்டியாக இருக்கலாம், அம்பாக இருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற தேவன். சங்கீதம் 127 சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்பு கோப்பாய் இருக்கிறார். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஆயுதங்கள். அவர் கரம் எழும்பும் போதுதான் அந்த ஆயுதங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு எழும்பு. தேவனுடைய புயமாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனமே, நீ எழும்பு. நீ எழும்பும் போது அவருடைய கரம் இறங்கி வருமா. மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், மோசே, அமலேக்கிற்கு முன்பாக யோசுவா யுத்தம் செய்யட்டும். யோசுவா வாலிபன் தானே, அவ யுத்தம் செய்யட்டும். நீ என்ன பண்ண, மலையின் மேல் போய் உட்கார்ந்து கரங்களை தூக்கி நில். உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை தூக்கி நிறுத்து. அப்பொழுது என்னுடைய கரம் அங்கே இறங்கி வரும். உன் கரம் உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜெயிப்பார்கள். மோசே மலையில் போய் நின்று கொண்டு, மோசே, ஆரோன், ஊர், இந்த 3 பேரும் மலையிலே போகிறார்கள். அங்கே மோசே நிற்கிறார், கரங்களை உயர்த்தி கொண்டு. அந்த 2 கரத்தை உயர்த்தி அவர் நிற்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. யோசுவா அமலேக்கரை மேற்கொள்ளுகிறார். இந்த மோசேனுடைய கரம், வயதான காலம், மோசேனுடைய கரம் தளர்ந்து போகிறது. அவர் கீழே இறக்கினால் அமலேக்கர் இஸ்ரவேலை மேற்கொள்ளுகிறார்கள். இதை பார்த்த மோசே சோர்ந்து போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கரம் உயர்ந்தே இருக்கட்டும். அப்ப நான் என்ன செய்ய? ஊரும் ஆரோனை கூப்பிடு, 2 பேரும் 2 கையை பிடிச்சிக்க சொல்லு, நீ உட்கார்ந்துக்கோ, அவர்களும் தாங்கி நிற்கட்டும். அந்த பகல் முழுவதும் மோசேனுடைய கரம் உயர்த்தப்பட்டிருந்தது. இஸ்ரவேல யோசுவாவும் யோசுவாவின் சேனைகளும் அமலேக்கை வெற்றி அடைய செய்தது. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஆராதிகள் என்று ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? நாம் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தும் பொழுது சர்வ வல்லவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய புயம் அங்கே வெளிப்படுகிறது. மோசே பார்வோனிடத்தில் நின்ற பொழுதெல்லாம் பார்வோனுக்கு முன்பாக தன் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தினான். அப்பொழுது வாதை இறங்கி வந்தது.
The same matter happened through the rich peoples, but they cannot stand before the Lord. இதே காரியத்தை மந்திரவாதிகள் மாயவித்தக்காரர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. எரிபந்தமான கொப்பளங்கள் வந்தபொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், பார்வோனே, எல்லார் மேல இருக்கிறது, எங்க மேல இருக்கு, இது தேவனுடைய விரல். We cannot do anything for that. நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது அதற்கு விரோதமாய். ஏனென்றால் அது கர்த்தருடைய கரம், தேவனுடைய விரலாய் இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் கரங்களை உயர்த்தும் பொழுது அவருடைய புயம் வெளிப்படும். அப்ப யார் எழும்பணும்? நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது கரங்களை கட்டி ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். சில விசுவாசிகள் பாக்கெட்ல கை விட்டுட்டு ஜெபம் பண்றதை பார்த்திருக்கிறேன். சிலது முக்காடை போட்டு போத்திக்கிட்டு தன் கரங்களை இறுக அந்த கட்டி வைத்து கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஜெபிக்க வரும்பொழுது எனக்கு மாத்திரம் ஒரு அற்புதம் நடக்கவில்லை. உனக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? தேவனை நோக்கி கையெடுத்து அவருடைய நாமத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் இறங்குறவர் அல்லவா? கடின இருதயம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நீ கரங்களை உயர்த்த சொன்னா நான் உயர்த்திருவேனா? நீ துதிக்க சொன்னா நான் துதிச்சுவேனா? அப்படிலாம் நான் செய்ய முடியாது. நான் வருவேன், ஆண்டவர் என்னை தேடி பக்கத்துல வந்து தட்டி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு அம்மா அப்படிதான் அபிஷேக கூட்டத்துக்கு வந்துருந்துச்சு. அங்க நிறைய ஜனங்கள் அபிஷேக கூட்டத்துல கலந்து கொண்டவர்கள். அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியா இருக்க அந்த அம்மா ஒரு மூளையா நிக்குது. அந்த அம்மா முன்னேறி வருது. அந்த பிரசங்கியார் கரங்களை நீட்டும் பொழுது, கரங்களை நீட்டி அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை புறப்படுகிறதே. நான் போய் அந்த கரத்தை பிடிப்பேன், நான் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்திருக்கு. பார்த்தா அது கிட்ட வரும் பொழுது ஒரு அக்கினி அந்த அம்மாவை தொட்டு அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டுச்சு. ஒரு இடத்துல அது அப்படி போய் செவரோடு செவர ஒட்டி கொண்டு நின்று பயந்து விட்டது. தேவனுடைய வல்லமை இப்படியா இருக்கும்? ஆனால் அதே கூட்டத்தில் இன்னொரு அம்மா, அதே கூட்டம்தான் இன்னொரு அம்மா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த கூட்டம் முடிந்து சாட்சி சொல்லும் பொழுது அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். அதுல ஒரு அம்மா பின்னாடி உட்காந்துச்சு. நீர் என்னை வந்து தொட்டு என்னைக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் கரத்தை உயர்த்த மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நீர் என்னை தொட வேண்டும். அந்த கூட்டத்துல அந்த அம்மாவை தொட்டு ஆண்டவர் தொட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கார். கூட்டத்தின் முடிவில் அந்த அம்மா தேடுறாங்க. எல்லாம் பார்த்தா சேர் கடியில் கிடக்குது. நிதானமா தொட்டு என்னை வந்து நான் இருக்கிற இடத்துல கத்துற என்னை தொடர்ந்த உடனே சேரோட சேரா பின்னி படைஞ்சு கிடக்குது. அபிஷேகத்துல நிரம்பி வெளில வர முடியல. அதால ஆவில் நிரம்பி ஜோம் பண்ணுது, சேரை விட்டு வெளில வர முடியல, மாட்டிக்கிச்சு. அப்புறம் போய் அதை தூக்கி எடுத்து, தேவனுடைய கரம் நீங்களும் நானும் உயர்த்தி நீங்க அதை செய்து பாருங்க. உங்க வீட்டில், உங்க திருச்சபையில நீங்க ஜெபிக்கும் பொழுது கரத்தை நல்லா உயர்த்தி ஆராதிப்போம்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய சபைகள் அது இல்லை. ஆனா பாடலை பாடி நல்லா துதிக்கும் பொழுது நீங்க கரத்தை உயர்த்தி ஆராதிச்சு பாருங்க ஆண்டவரை. நிறைய சபைகளில் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுவதற்கு நேரமில்லை. நிறைய சபைகளில் இன்றைக்கு கர்த்தரை துதித்து ஆராதிப்பதற்கு நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை. சடங்காச்சாரமா ஒரு 3 பாட்டு, 2 கைத்தட்டு, அதோட காணிக்க, அனௌன்ஸ்மெண்ட், செய்தி. பல மணி நேரம் ஜெபித்த ஆராதனைகள் இன்றைக்கு இல்லை. ஆமா,
இன்றைக்கு இல்லை, நிறைய சபைகள் அப்படி இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். நீங்க கரத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து பாருங்க. உங்க சபைக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க அறைக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். அந்த மகிமை இறங்கி வரும்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற வல்லமைகள் நிர்மூலமாகி போகிறதை காண்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, எழும்பு எழும்பு, கர்த்தருடைய புயமே. ஆண்டவருடைய புயம் எழும்பி வரும் பொழுது என்னென்ன நடக்கும் என்று பின்னுள்ள வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்று இரவு ஆண்டவர் இன்றைக்கு பகல் நேரத்தில் அதிகாலையில் உங்களுக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார். இன்றைக்கு தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. இந்த தரிசனத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் பெரிய பலத்த கிரிகளை செய்து உங்களை ஆசீர்வதித்து காப்பார். ஆமென், ஆமென்.